எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும், எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும், நமக்கு என்ன மனநிலை தோன்றிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ரெமெடி எடுக்கணும். அதாவது நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, என்ன அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, என்னுடைய செயல்பாடுக்கு அவங்க தான் காரணம் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கறோம். மலர் தீர்வுகள், மலர் அறிவை தெரிந்து கொண்டவர்கள் அப்படி திருப்பி பார்த்தாங்க அப்படின்னா எந்த காலத்திலையும் எந்த ஒரு மாற்றமும் எதனாலையும் நிகழாது. அது கூர்ந்து கவனிக்கணும். என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம், எனக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு நான் தான் காரணம், தீதும் நன்றும் பிற தர வாரா. இன்னொரு விஷயம், அங்கீகாரமும் மரியாதையும் எதிர்பார்த்தோம்னா துன்பம் வரும். சிம்பிள் விஷயம். எதனுடைய எதிர்பார்ப்பு அங்கீகாரம், மரியாதை அப்படின்னு நாம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சீர்தூக்கி பார்த்து 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 நம்மள மாத்திக்கிறதுக்கு தான் இந்த மலர் தீர்வுகள். அதுக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த மலர் தீர்வுகள் நம்ம கொடுத்துக்கிட்டே வருது. தொடர்ச்சியா நமக்கு வீடியோஸ் போட்டுட்டு வரோம், தெளிவு கொடுத்துட்டே வரோம். 3 வருஷம் 4 வருஷம்லாம் நம்ம கூட தொடர்புல இருக்கிறவங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அமைதியாகிட்டே வராங்க. அவங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் எதிராக இருந்தாலும் அவங்க ரொம்ப ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறாங்க. அப்போ நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, முழுக்க 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 நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. அதாவது உலகத்துல நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ நமக்கு எல்லாரும் பணிவிடை செய்த வந்தவங்க, நமக்கு எல்லாரும் செய்யணும். அதுவும் மிக முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஏதோ எடுத்தங்கவுத்தன்னு ஒரு அதிகார போக்கிலையும், அதே நேரத்துல எதை வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் பண்ணலான்ற ஒரு நிலை ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் நடந்து கொண்டே இருக்கு. இதை எந்த விதத்திலையும் நம்ம ஒரு உறவுகளை சீர்குலைத்துக் கொள்ளக்கூடாது. நாம ஒரு கட்டம் வரைக்கும் தான் ஒரு சில விஷயங்கள் சரியா போயிட்டு இருக்கும். அப்ப மிக கவனமாக கையாள வேண்டியது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய தொடர்புகள். ரொம்ப முக்கியம் நம்மளுடைய எண்ணங்களும் தொடர்புகளும்.